இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சுவையான ராகி சூப். அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு, கேரட், கேபேஜ், பீன்ஸ், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நெய், மிளகுத்தூள், சூப் பவுடர், தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த காயெல்லாம் நெய்யில் வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிம் பண்ணிவிட்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக. ஸோ இந்த பீன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, 2 ஸ்பூன் இருந்தால் போதும். கேரட் துருவி வச்சுருக்கலாம், துருவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுவும் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சமாக போடுறேன். இது நல்லா நெய்யில் வதக்கிட்டு இப்போ இது வேகிறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இன்னொரு கிளாஸு கூட ஊற்றலாம். கலரை விட்டுடுங்க. இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போடலாம். இந்த சூப் நீங்கள் கிளியர் சூப், வெஜிடபிள் சூப் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. இது இந்த மாதிரி பாயில் பண்ணி நெய்யில் வறுத்து பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாயில் பண்ண தேவையில்லை, தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு இதை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அது வெந்தப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம இப்போ இது ஆக்சுவலி ராகி மாவு சூப்புன்றதுனால நம்ம ராகி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ராகி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கான பவுடர் தனியாக போட்டோன்னா, செப்பரேட்டாக அதிலே போட்டோன்னா உங்களுக்கு கட்டி கட்டி ஆகிடும். அதனால் முதல்ல இதை தண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டெய்லி நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. களி பண்ணி சாப்பிட்லாம், கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம், கூழ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சூப் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணலாம். அதனால் இதை நீங்கள் டெய்லி காலையிலையோ இல்லைன்னா மத்தியானமோ எடுத்துக்கினா நல்லது. இது சூப்புனால ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த்தி சூப் எல்லாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ ராகி மாவு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இதை வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸில் சால்ட் பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு. இது குக் ஆன அப்புறம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த ராகி மாவு பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் இப்போது ராகி மாவு போட்ட உடனே இது கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதுக்குன்னா ராகி மாவு வேகணும். நல்லா வெந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சூப் பண்ணுறதுனால தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுக்கான சால்ட் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். அதனால இப்போ சூப்புக்கு கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் பார்த்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இந்த சூப் பவுடர்னு ஒன்று கிடைக்கும் கடையில், உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த சூப் டேஸ்ட் வரும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ராகினாலும் ஐயோ ராகியா எனக்கு வேண்டான்னுவாங்க. ஆனால் இது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ராகி சூப் பண்ணுற மாதிரி தெரியாது. அதுவும் அவங்களுக்கு சத்துள்ள சாப்பாடு நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் நான். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, ராகியும் வெந்துடுச்சு. ஸோ சூப்பரான நம்மளுக்கு ராகி சூப் ரெடி ஆகிடுச்சு வித் வெஜிடபிள்ஸ். ராகி மாவே உங்களுக்கு அயன் சக்தி எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பசங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க.
சூப்புனால பசங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதில் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ரெடி, சூப் ரெடி. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது சூப் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது கெட்டியாக இல்லை. கெட்டியாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால சூப் கன்சிஸ்டன்சியில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ நான் சூப் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது வந்து நம்ம இஷ்டம்தான். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.